ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரிஸ்டாக்ஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல டைமிங்ல ரைமிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா புதுசா ஒரு காமெடி கண்டென்ட் போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து நிறையவே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது. பர்சனலாவும் நிறைய பேர் வந்து இதை ஃபர்தரா நிறைய பண்ணுங்க இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதோட எபிசோட் 2 தான் இது. இன்னைக்கு வந்து அதே டைமிங்ல ரைமிங் ஐயோ எனக்கே ரோலிங் ஆகுது. அந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நம்மளோட ஸ்கூல் நண்பர் உதயகுமார் அவர்கள் வந்திருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா செல்லமா வந்து பீமான்னு சொல்லி கூப்பிடுவோம். எப்படி அந்த பீமரும் அது மாதிரி எனக்கு இந்த பீமர் எப்பவுமே ஸ்கூல் டைம்ஸ் வந்து இப்போ வரையுமே. சோ என்னை காக்கும் பீமர் என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இவரோட தான் இன்னைக்கு வந்து இந்த ஃபன்னான வீடியோ பார்க்க போறோம். இது நிறையவே ஃபன்னா இருக்க போகுது. இன்னைக்கு மச்சான வச்சு நம்ம பண்ண போறோம் ஃபன்னு. Nonsense you are talking about me. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மச்சான் அதுக்கு முன்னாடி நான் கேட்க மறந்துட்டேன். சொல்லு உன்னை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் வந்து உதயகுமார். நான் வந்து இங்க பூந்தமல்லி பக்கத்துல வந்து மாகாட்ல வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பெயிண்ட்ஸ் அண்ட் வாட்டர் ப்ரூஃபிங் சொல்லிட்டு ஒரு பெயிண்ட் கடை வச்சிருக்கேன். இவர் வந்து முகமது என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா எனக்கு அவனுக்கும் பழக்கம் இருக்கு. ஸோ ஸ்கூல்ல இருந்து சின்ன வயசுல இருந்து படிச்சு வளர்ந்துருக்கோம். நீ அதை மட்டும் தெளிவா சொல்லுப்பா, என்ன சொல்ல வர இந்த நாட்டுக்கு சொல்லு. இப்போ வந்து தனித்தனியா வேலை பாக்குறோம். இப்போ வந்து புதுசா வந்து யூடியூபரா ஆயிருக்காரு. நீங்க தான் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ண என் நண்பனுக்கு. சோ கண்டிப்பா பண்ணுவோம். ஓகே மச்சான், கேம்குள்ள போலாம். ஓகே, இன்னைக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் டைலாக்கே தான் மச்சான வச்சு பண்ண போறோம் ஃபன்னு மச்சான். அடுத்த டைலாக் வந்து இதே மாதிரி ரைமிங்ல முடியுற மாதிரி. அதாவது பண்ணு முடியுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரைமிங்ல சொல்லலாம். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. யார் கடைசி வரைக்கும் விளையாடுறான்னு பாருங்க. நான் பெயிண்ட் கடை வச்சதுனால என் கடையில கிடைக்கும் எல்லா பிராண்டோட பெயிண்ட் டின்னு. பாத்தீங்களா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பாத்தீங்களா மச்சானுக்கு? அதுதான் அவரோட பிரெயின். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஓகே, ஃபன்னு டின்னு. ஓகே, இப்பெல்லாம் மதியம் வெளியில போனாலே ரொம்ப கொளுத்துது சன்னு. என் கடை பக்கத்துல இருக்குது ஒரு பேக்கரி. அந்த பேக்கரியில கிடைக்கும் நல்ல ஜாம் பண்ணு சாப்பிடறதுக்கு போயிட்டு மச்சான் இருக்குல்ல. ஓகே மச்சான், போய் வாங்கி தின்னு. கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லிருக்கிறேன். வாங்கி தின்னாதா? பப்ஜில இருக்கு ஏகேஎம் கன்னு. பாத்தீங்கன்னா 90s கிட்ன்றத நிரூபிக்கிறா பாருங்க. என்னது பப்ஜில இருக்கு ஏகேஎம் கன்னு. இதுதான்டா என்னோட மண்ணு. அப்ப எதுக்கு மாட்டாங்களா? எனக்கு மண்ணுதான். டைலாக் சொன்னா ஏத்துக்கோடா, திரும்ப கேள்வி கேட்காதீங்கடா. மண்ணு ரெண்டு பேப்பரை தேக்க தேவடா ஸ்டாப்லர் பின்னு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஓகேடா, எனக்கு பிடிச்ச ஹாரர் படம் தான் தி நன்னு. பேய் படம். மச்சான் நீதான் மச்சான் வின்னு. நான் தான் மச்சான் வின்னு. ஓகே, வின் டிக்ளேர். ஓகே மச்சான், ரொம்ப தேங்க்ஸ் மச்சான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. ஆக்சுவலா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நமக்கு கண்டினியூஸா சப்போர்ட் தாங்க. ஸோ அடுத்து ஒரு ஃபன்னான வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரிஸ்க் மற்றும் உதயகுமார். தேங்க்யூ.